கலந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோம். இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பழியின் நினைவே எம் வாழ்வின் வசந்தம் வருமே. கல்வாரி பழியின் நினைவே எம் வாழ்வின் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அழியா நாவுடைய புனித அந்தோனியார், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஓர் நம்பிக்கை உண்டு. நாம் மரித்தாலும் மீண்டும் உயிர் தொழுவோம் என்றும், நம் உடல் அழிந்தாலும் ஆன்மா ஒருபோதும் அழியாது என்றும், இவ்வுலக வாழ்வு முடிவுற்றாலும் மறு உலக வாழ்வு உண்டு என்றும் தெரிந்து கொள்வோம். 800 ஆண்டுகளாக அழியாமல் இருக்கும் புனித நாவை பற்றி பார்ப்போம். கோடி அற்புதர் என்றும் பதுவை பதியர் என்றும் அன்புடன் அழைக்கப்படும் புனித அந்தோனியார் 1200 இந்த திருப்பலியை தகுந்தமுள் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், இயலாமைகளை நினைத்து பார்த்து மன்னிக்கப்போம். சிறப்பாக கண்களை மூடி நாவின் வழியாக நிறைய பேரை சபித்திருப்போம், நாவின் வழியாக தீய வார்த்தைகளை பேசியிருப்போம், குறை சொல்லியிருப்போம், காயப்படுத்தியிருப்போம், மனநோகச் செய்திருப்போம், குத்தி காட்டியிருப்போம். இவற்றுக்காக மனவருந்துவோம். ஆண்டவரே, ஒரே கிணற்றிலிருந்து நல்ல தண்ணீரும் உப்பு தண்ணீரும் வராது. அதே போல் என்னுடைய நாவிலிருந்து நல்லதையே நான் பேசவே என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் நான் தீயவற்றை செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று கேட்போம். நம்முடைய உள்ளத்தை, ஆன்மாவை ஆண்டவர் நல்ல தண்ணீரை நல்ல ஊற்றாக இருப்பது போல் நம்முடைய நாவை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய அனைத்து பாவங்களுடைய இரக்கத்தால் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியும் தாவுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆவுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லா வல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனா உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை தருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாய் இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோ. உம்மாயரான புனித அந்தோனியாரின் பரிந்துரையினால் எங்களுக்குள் உம் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ் நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். புனித பவுல் கொலைசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 2 முதல் 6 நிறைவாக. தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். நாங்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தருமாறு அவரிடம் எங்களுக்காகவும் வேண்டுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவை பற்றிய மறைப்பொருளை நாங்கள் எடுத்துரைக்க முடியும். இம்மறைப்பொருளின் பொருட்டே நான் சிறைப்பட்டிருக்கிறேன். நான் பேச வேண்டிய முறையில் பேசி இம்மறைப்பொருளை வெளிப்படுத்துமாறு எனக்காக வேண்டுங்கள். திருச்சபையை சேராதவர்களிடம் நாணத்தோடு நடந்து கொள்ளுங்கள்.
காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள். உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனிதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக. இதனால் ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு தகுந்த மறுமொழி அளிக்க வேண்டுமென நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் அனைவரும் சொல்வோம். கடவுளே என் மீது இறங்கி, கடவுளே எம் மீது இறங்கி, எமக்கும் ஆசீர் வழங்குமே. எமக்கு ஆசி வழங்குமே. மீண்டும் சொல்வோம். கடவுளே எம் மீது இறங்கி, கடவுளே எம் மீது இறங்கி, எமக்கும் ஆசீர் வழங்குமே. எமக்கு ஆசி வழங்குமே. கடவுளே எம் மீது இறங்கி, எமக்கும் ஆசீர் வழங்குமே. பாடுவோம். கடவுளே எம் மீது இறங்கி, எமக்கும் ஆசீர் வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம் மீது இறங்கி, எமக்கும் ஆசீர் வழங்குமே. கடவுளே எம் மீது இறங்கி, எமக்கும் ஆசீர் வழங்குமே. எம்மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. எம்மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழி அறிந்து கொள்ளுமே. அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். அனைவரும் மக்களில் மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீ ஆண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி, எமக்கும் ஆசீர் வழங்குமே. கடவுளே எம் மீது இறங்கி, எமக்கும் ஆசீர் வழங்குமே. உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர். உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர். உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை ஆண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி, எமக்கும் ஆசீர் வழங்குமே. கடவுளே என் மீது இறங்கி, எமக்கும் ஆசீர் வழங்குமே. அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்போது மக்கள் உங்கள் நற்செய்திகளை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 33 37 முடிய. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 33 முதல் 37 முடிய. மேலும் பொய்யான இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒரு நாள் தான் என் பேரை போட்டாரு அப்படின்னு நம்பி சந்தோஷமா இருந்தேன். கடன் வாங்கி கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கே தெரியல. காலையில் பாமன் பங்கில் காலையில் 10 மணிக்கு போய் இறங்கி 1:30 வரைக்கும் தியானம் இல்லங்களை சந்தித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபோன் வருது. தங்கச்சி மடம் ஃபாதர் அங்கே தெரசா கோயிலேருந்து, ஃபாதர் நான் கேரளாவில் மாட்டிக்கிட்டேன். உன்னை யாருப்பா கேரளாவுக்கு போக சொன்னா? சிறுவம் வாங்கணும், தயவுசெய்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிய, நீங்கள் பூசை வச்சுருங்க, உன் இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு, தயவுசெய்து போங்க. இங்கே வந்தால் உள்ளே வந்த பிறந்த என்ன டாபிக் தலைப்பு நம்ம டைப்பை சொல்லலை, ஃபாதர்னு சொல்லலை, என்ன தலைப்புன்னு எனக்கும் தெரியலை. உங்கள் பங்குச்சாமியார் கொண்டாந்து இந்தாங்க சாமி இதுதான் தலைப்புன்னு சொல்லிட்டார். என்ன தலைப்பு? அழியா நாவு கொண்ட புனித அந்தோணியார். உலகத்திலே சீக்கிரமாக இறந்த உடனே அழியக்கூடியது எதுவென்றால் நாக்கு தான். நாக்கு தான் சீக்கிரம் அழியக்கூடியது. எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணுமாலும் பேசும். அப்பத்தான் சொன்னது அவங்க அப்போ அடுத்த நிமிஷமே அப்படியே மாற்றி போட்டுரும். நான் எப்போ சொன்னேன்? நானா? எப்போ? பாத்தியா? முடிஞ்சு போச்சு. ஆனால் அதே ஆளுதான் அதை சொல்லியிருக்கோம். ஆக வார்த்தைகளை மாற்றி போடுவதும், மாயஜாலம் பண்ணுவதும், திருச்சி பேசுவதும், குறித்து பேசுவதும், குத்தி பேசுவதும், குறை கண்டுபிடித்து பேசுவதும், ஒருவரை காயப்படுத்துவதும், அவமானப்படுத்துவதும், துக்கப்படுத்துவதும், கண்ணீரை வர வைப்பதும் நாவுக்கு மட்டும்தான் உண்டு. நாவுக்கு மட்டும்தான் கண்ணீரை வரவழைக்கும். பேசியே கொள்றான் அப்படிம்பாங்கள்ல, பேசியே கொள்றான். சில ஆள் தண்ணி அடித்தா பேசியே கொன்றுவாங்க.
சில ஆள் தண்ணி அடித்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும், சில ஆள் தண்ணி போட்டுச்சுன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க, சில ஆள் தண்ணி அடிச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துடும், சில ஆள் தண்ணி அடிச்சிச்சுன்னா பந்தா காமிக்கும், சில ஆள் தண்ணி அடிச்சுன்னா உடையே இருக்காது உடம்புல சில நேரத்தில். ஆக இப்படிப்பட்ட அளவுகளெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த நாக்கு மட்டும் எல்லாத்துக்கும் இடுப்பு வலி உண்டு, கழுத்து வலி உண்டு, நெஞ்சு வலி உண்டு, இடுப்பு குறுக்கு வலி உண்டு, கழுத்து வலி உண்டு. ஆனால் வாய்க்கு மட்டும்தான் வலியே இல்லை. வலியே இல்லாத ஒரு இடம் தான் நாக்கு தான். ஆனால் புனித அந்தோணியாருடைய நாவு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உடலெல்லாம் அழிந்து விட்டது, கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியார், ஆனால் எல்லாமே அழிந்து விட்டது. ஆனால் அவருடைய நாவு மட்டும் அழியவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இறந்த உடனேயே சீக்கிரம் அழிவது என்னது? நாவு. ஆனால் அவருடைய நாவு எதெல்லாம் அழிய வேண்டுமோ அது அழியாமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஆண்டவரை நான் எக்காலமும் புகழ்வேன், அவருடைய புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவருடைய புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள், வாயிலான நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருடைய பேர் இரக்கம். அப்ப ஆண்டவருடைய பேரை பறைசாற்றுங்கள். நமக்கு நாவை கொடுத்தது எதற்காக தெரியுமா? தின்னுபிட்டு நல்ல உனக்கையா தின்னுபிட்டு படுத்துங்கிறக்காக அல்ல. ஆமா, நாக்க கொடுத்தது என்னன்னா நம்ம நாவினால் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் ரொம்ப துதிக்கிறாங்களோ, இன்னொன்று சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை துதிக்கும் பொழுது ஆத்துமா தானாக வலிமை பெறும். உண்மை. நன்றி யார் அதிகமாக சொல்கின்றார்களோ நிறைய நலன்களால் ஆண்டவர் நிரப்புவார். நன்றி சொல்கின்ற பிள்ளைகள், நாக்கு அதுதான் கொடுத்திருக்கார், நன்றி உள்ளவர்களாக இருங்கள், உங்கள் பேச்சு இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கட்டும். சிலவங்க பேசும் பொழுது ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்வார்கள். இவர்கள் பேசினால் ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. இந்த பேச்சு பாருங்க, இந்த பேச்சு தான் எத்தனை வகையான ரகத்தை கொடுக்கிறது பாருங்கள். அவங்க பேசுனா ரொம்ப பாசமா பேசுவாங்க, ரொம்ப அக்கறையா பேசுவாங்க, கருத்தா பேசுவாங்க, பொறுமையா பேசுவாங்க, பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க, ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் சில ஆள்கள் வாயை திறந்தால் சாபமாகவே இருக்கும், சபிக்கப்பட்டதாகவே இருக்கும், அலங்கோலமாகவே இருக்கும், கேட்க முடியாது. அதை கேட்டு நொந்து போகக்கூடிய நிலைமைகள் இருக்கும். நிறைய பேருடைய நாவு இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது யோசித்து பாருங்க. அதாவது இந்த பணக்கார வாலிபன், பணக்கார மனிதனும் ஏழை லாசரும், இந்த ஏழை லாசரும் இறந்தான், பணக்காரனும் இறந்தான். அந்த ஏழை லாசர் யாருடைய மடியிலே கிடத்தப்பட்டார்? ஆபிரகாமின் மடியிலே. அந்த பணக்காரனோ நரகத்திலே, நெருப்பிலே, பாதாளத்திலே புதைக்கப்பட்டான். அப்பொழுது ஆபிரகாம் ஏறெடுத்து பார்க்கிறார், ஆபிரகாம் மடியிலே லாசர் இருக்கிறார். அப்பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னது? வேற எதுவுமே கேட்கல. நல்லா கவனிங்க, வேற எதுவுமே கேட்கல, உடம்பு ஃபுல்லா எரியுது. அவன் கேட்டது என்ன தெரியுமா? தந்தை ஆபிரகாமே, லாசருடைய விரல் நுனியினால் தண்ணீரை நனைத்து என் நாவை குளிரச் செய்யும். அப்ப நாவு எவ்வளவு பாவம் செஞ்சிருக்குது. எந்த உறுப்பு அதிகமாக பாவம் செய்தோ அந்த உறுப்பு அதிகமாக நரகத்திலே வேகும். எந்த நாவு அதிகமாக தவறு செய்கிறதோ அந்த நாவு அதிகமாக வேதனைப்படும். அப்போ அந்த மனிதன் எதையுமே கேட்கல, அவனுடைய உடம்பு எல்லாமே எரியுது. ஆனால் அவன் கேட்டது என்ன? தந்தை ஆபிரகாமே, லாசருடைய விரல் நுனியினால் நனைத்து ஒரு சொட்டு தண்ணீனால் என் நாவை
குளிரச் செய்யும். ஏன்னா உனக்கு தின்னு தின்னு கொழுத்து பெருத்து போய் நின்னது. ஏன்னா லாசரை கண்டுக்கிறவே இல்லை. அப்போ அந்த நாவு எவ்வளவு தவறு செய்திருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது மத்தேயு 12:36, மனிதன் பேசுகின்ற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நீங்கள் 100 கெட்ட வார்த்தை சொல்லலாம், பொய் பேசலாம், திட்டலாம், திருடலாம், பயங்கரமான கேவலமாக பேசலாம், குறை சொல்லலாம், குற்றப்படுத்தலாம், நோகடிக்கலாம், நொங்கடிக்கலாம், அவமானப்படுத்தலாம், அப்படியே பசப்பி பேசலாம், திருப்பி பேசலாம், மோசமாக பேசலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது மனிதன் பேசுகின்ற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு கேட்கவே மாட்டார். நீங்கள் அவளை இவளை சொல்லி திட்டும்போது, அவனை இவனை திட்டும் பொழுது, மற்றவங்களை ஊரில் சண்டை ஓடும்போது, ஊரில் சமாதானத்தை கொண்டு வருவது நாவுதான். அதான் சொல்லுவாங்க, சபையில் இருக்கும்போது நாவை கட்டுப்படுத்த வேண்டும், தனிமையில் இருக்கும்போது சிந்தனையை கட்டுப்படுத்த வேண்டும். தனிமையாக இருந்தால் சிந்தனையை கட்டுப்படுத்தணும். சபையில் இருக்கும்போது நாவை காக்க வேண்டும். யாகாவராய் நாகாக்க சோகாப்பர் சொல்லிழுக்க பட்டு. நீ சபையில் எவ்வளவு நாகரிகமாக பேசுகிற, எவ்வளோ அன்பாக பேசுகிற, எவ்வளோ நல்லா பேசுகிற. சிலவங்க அந்த காலத்துலலாம் நாட்டாமல் இருப்பாங்க. நாட்டாமல் தீர்ப்பு சொன்னது தான். ஆனால் ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க. நீதி நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட போக மாட்டாங்க. அவர் பேசினா சரியாக இருக்கும் என்று சொல்வார்கள். அப்போ நாவினால் எத்தனை நன்மைகள் உருவாகின்றது, நாவினால் எத்தனை ஆசீர்வாதங்கள் உருவாகின்றது. இன்றைக்கு நாவை வைத்துத்தான், இப்போ இந்த நாக்கை வச்சு தான், இந்த குரலை வச்சு தான் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. பட்டிமன்றத்தில் பேசி தான் காசு சம்பாதிக்கிறாங்க. நாவை வச்சு தான் பாட்டு பாடி இன்னைக்கு பெரிய பெரிய பாடகர்கள்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆக நமக்கு எல்லா பொக்கிஷமுமே இருக்குது, எல்லா ஆசீர்வாதமே இருக்குது. என்னைக்காவது உங்கள் கணவரை மனைவியை அன்பாக பேசியிருக்கீங்களா? போன வாரம் இதுதான் கேட்டிய, திருப்பி ஆரம்பிச்சிட்டீங்களா? அதாவது என்னைக்காவது இதமாக பேசியிருக்கீங்களா, பதமாக பேசியிருக்கீங்களா, பாசமாக பேசியிருக்கீங்களா, இரக்கமாக பேசுகிறீங்களா, இரக்கப்பட்டிருக்கீங்களா? மனசில் இறக்கப்பட்டால் அவர்கள் இரக்கமாக பேசுவார்கள், அன்பு இருந்தால் அன்பாக பேசுவார்கள், நன்மையாக இருந்தால் நன்மையாக பேசுவார்கள், அமைதியாக இருந்தால் அமைதியாக பேசுவார்கள், இல்லை என்றால் ஆக்ரோஷமாக பேசுவார்கள், இல்லை என்றால் கத்துவார்கள். ஒரு வீட்டில் அப்படித்தான். வீட்டில் வெளியில் கொரியர் கொடுக்க போனவன் வெளியில் போட்டிருக்க ஒரு போர்டு, நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போடுச்சு. என்ன போடுது? நாய்கள் ஜாக்கிரதை. இவன் சுத்தி கித்தி பார்த்தா ஒன்னத்தையும் காணாம். எட்டி பார்த்தான். சரி, நாயெலாம் இருக்கிற மாதிரி தெரியல, என்னத்துக்கு போடு போட்டாங்கன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட திறந்து நெருங்கி வீட்டுக்கிட்ட போய் பக்கத்தில் போக போக உள்ள சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. உள்ள சத்தம், கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான சத்தம். அடியே என்ன நினைச்சிட்டு இருக்க? போடா, உன்னை பற்றி தெரியாதா? போடி, உங்க வீட்டில் இருந்து அப்பா வீட்டில் தான் குழந்தை உயிர் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் வெளியில் தட்ட போனவன் அங்கே போடுற சண்டையை பார்த்து வெளியில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டது ரைட்டு தான். இப்போ போனால் நம்மளை கடிச்சு குதறிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் போய் கொரியர் அங்கேயே வச்சுட்டு போயிட்டான். அப்போ நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள், தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தாழ்வு மனப்பான்மை. நான் அழகா இல்லை, எனக்கு திறமை இல்லை, நான் சம்பாதிக்கல, எனக்கு என்னை நான் குட்டையாக இருக்கேன், சொட்டையாக இருக்கேன், மொட்டையாக இருக்கிறேன், நான் நெட்டையாகவும் இருக்கிறேன், அதனால் எனக்கு எதுவுமே சரியில்லை, கண்ணு சரியில்லை, வாய் சரியில்லை, மூக்கு சரியில்லை, கண்ணு சரியில்லை, என் உடம்பே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில தாழ்வு மனப்பான்மைகள் வரும்போது, இந்த தாழ்வு மனப்பான்மைகள் என்னவா மாறும்னா கோபமாக மாறும், சந்தேகமாக மாறும், எரிச்சலாக மாறும், குறைவுள்ளதாக நினைத்துக் கொள்வோம். ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு நல்ல திட்டத்திற்காகத்தான் படைத்திருக்கிறார். சவுல் பவுலாக மாறினாரே, அவள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ரொம்ப குட்டையான ஆளு. பவுல் அடிகளார் குட்டையான உருவம். சருகணியில் லெவேசாமியார் இருக்காரே, ரொம்ப நம்மளை போல வாட்ட சாட்டமாக இருந்தாரா? மெலிந்த உருவம், குட்டையானவர் தான். ஆனால் குட்டையாக இருந்தாலும் அவர் செய்ய வேண்டியது அனைத்தும் காரம் சிறுத்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது போல அவருடைய பணிகள் தான் ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஒருவேளை இன்னைக்கோட அவருடைய உடம்பு அழியாம கூட இருக்கலாம். ஏனென்றால் அவர் செய்த செயல்கள், அவர் செய்த நன்மைத்தனங்கள், அவர் ஆசீர்வதித்த அந்த நாவின் வழியாக ஆசீர்வதித்தது, அவர் என்ன சொன்னாரோ என்ன செய்தாரோ அது எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறியது. எனக்கு அந்தோனியாருடைய வாழ்க்கையில அழகாக ஒரு முறை அந்தோனியார் என்ன பண்றாரு, வெளியில அவருக்கு சொல்லிட்டாங்க, நீ வெளியில வேலை பாரு, வெளியில அதாவது தோப்புல நீ வேலை செய். பூசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி செவுரு மறைச்சிருக்குது. அங்கே
சிவம் அங்கே இருக்கிறார். அந்த இவரே என் உடல் என் ரத்தம் என் உடல் என்று சொல்லுவோம்ல, என் உடல் என் ரத்தம். அந்த எழுந்தேற்ற நேரத்திலே அவருக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே உம்முடைய திருவுடல் திரு ரத்தத்தை பார்க்க வாய்ப்பு இல்லாமல் இந்த செவுரு மறைவாக இருக்குதே, இந்த செவுரு மாறட்டும் அப்படின்னாரு. அவர் வேண்டிக்கிட்டு இருக்கும் போதையே இந்த நாவல தான் சொல்கிறார், நினைக்கிறார், இந்த செவுரு அப்படியே விலகுது. எழுந்தேற்றத்தை பார்க்கிறார், ஆராதிக்கிறார், திருப்பி செவுரு வந்து சேர்ந்துக்கிறது. அப்போது எந்த அளவுக்கு கடவுளை அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் தினமும் எந்திரிச்சோன்ன மக்களே எதோ பார்க்குறீங்க, ஆராதித்து கொண்டே இருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்வார், ஃபாதர் எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்துவாக இருந்தவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டு கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க. கிறிஸ்தவங்களாக மாறின பிறகு 2 பிள்ளைங்க தான், மொத்தமே 2 பிள்ளைங்க தான். ஒரு பிள்ளை பிறந்தோன்னே செத்து போச்சு, இன்னொரு பிள்ளை 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது இறந்து போச்சு. அப்போ நினச்சிருக்கலாம், நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நான் எங்கள் மதத்துக்கு திரும்பி போகலை, ஆனால் நான் இயேசுவை இவ்வளவு அன்பு செய்கிறேன், கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது என்பது போல நான் திருப்பி என்னுடைய இதுக்கு போகலை, நான் இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய வீட்டில் இன்னைக்கு பிள்ளைகள் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்று சொல்லி அவர்கள் கடவுளை வெறுத்திருக்கலாம், கடவுளை ஒதுக்கி இருக்கலாம், ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் இன்னைக்கும் என்னிடத்தில் அடிக்கடி சொல்வார்கள், ஃபாதர் நான் சமைக்கும் போது, காய்கறி நறுக்கும் போது, உடை மாற்றும் பொழுது, குளிக்கும் பொழுது ஆண்டவரை நான் துதித்து கொண்டே இருப்பேன். நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன். மனசுக்குள்ள நீங்கள் ஆண்டவரை நாவில் துதிங்களே, உங்கள் ஆத்துமா அப்படியே வலிமையாக இருக்கும், உங்களுடைய உள்ளம் வலிமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. உண்மையிலே சொல்கிறேன், பூஸ்டரை விட, ஹார்லிக்ஸை விட, போன்விட்டா விட, காம்ப்ளானை விட ரொம்ப சக்தியானது என்ன தெரியுமா? துதித்தான். எவ்வளவுக்கு துதிக்கிறீர்களோ, துதிக்கும் பொழுது நல்ல கவனிங்க, இந்த நாவினால் துதித்தார்கள். அவர்கள் வந்து எரிக்கோவுக்கு போகிறாங்க. எரிக்கோ பட்டணத்தை யாராலும் முறியடிக்க முடியாது, உடச்சிக்கிட்டு உள்ளே போக முடியாது. அவங்களெல்லாம் ரொம்ப வல்லமையானவங்க. அவங்கெல்லாம் ஒரு காட்டு மிராண்டி கூட்டம். இதெல்லாம் ஒரு எரிக்கோ பட்டணத்தில் இருக்கிறவங்க காட்டு மிராண்டி மக்கள். அவங்கெல்லாம் ரொம்ப பழிபாவத்துக்கு அஞ்சாமல் அடித்து கொண்டுருவாங்க. நம்ம ஆட்களை விட வலிமையானவங்க. ஆனால் என்ன பண்ணுறார் யோசுவா, அந்த நகரை சுற்றி வர சொல்கிறார். அதை சுற்றி வர்றது ரொம்ப தூரம், ஒரு நகரத்தை சுற்றி வர சாதாரணம் இல்லை. படை வீரர்கள் சுற்றி கொண்டு வருகிறார்கள் நம்முடைய இஸ்ரவேல் மக்கள். கடைசி நாளில் 6 முறை 7 முறை சுற்றி சொல்கிறார். 6 முறை 7 முறை பேசாதுங்கிறார். பேசாத, இங்க 6 நாட்கள் அவர்கள் சுற்றி வருகிறார்கள், பேசவில்லை. கடைசி நாட்கள் 6 முறை சுத்துகிறார்கள், பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சுத்தி வந்த பிறகு இப்ப ஆண்டவரை துதியுங்கள், எக்காலம் ஊதுங்கள், துதியுங்கள். எக்கால ஊதி துதித்த பொழுது எரிக்கோ மதில் இவர்கள் மேல விழல. எரிக்கோ மதில் அப்படியே உள்ளே இடிந்து விழுந்தது. கத்தி இல்லை, படை குண்டு வைக்கல, அணுகுண்டு வைக்கல, எதுவுமே இல்லை. இந்த துதியினால் எரிக்கோ மதில் இடிந்து விழுந்தது. இவர்கள் வெற்றி பெற்றார்கள். துதிக்க வலிமை, ஜெபிக்க ஆசீர்வாதம், ஆராதிக்கிற வல்லமை. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது வல்லமை, துதிக்க மகிமை, மாட்சிமை. ஆக ஆண்டவரை யார் அதிகமாக துதிக்கிறார்களோ அந்தோனியாரை போல அவருடைய நாவு என்னைக்குமே அழியாது. நல்லா கவனிங்க, இயேசுவை பிடிக்க போன படை வீரர்கள் யோவான் நற்செய்தியில் இருக்கும். யோவான் நற்செய்தியில் இயேசுவை பிடிக்க போன படை வீரர்கள் அவர்கள் திரும்பி வந்த பொழுது சங்கத்தினர்கள் சங்கத்தில் கேட்டாங்க, ஏன் அவரை பிடிச்சிட்டு வரலையான்னு கேட்டாங்க. என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவரை போல் யாரும் பேசியதில்லை, இவரை போல் யாரும்
பேசியதில்லை. பேச்சில் மயங்கி அவரை பிடிக்க போனவங்க, இயேசுவை பிடிக்க போனவங்க பிடிக்காம வந்து விட்டார்கள். ஏன் பிடிக்கல? அதுபோல இவரை போல யாருமே பேசல. பேச்சில் மயங்கியவர்கள் உண்டு, பேச்சில் மயங்கியவர்கள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மலைத்து போனார்கள். இயேசுவை பற்றிய பேச்சு யூதயா முழுவதும் பரவியது. அவரை பற்றிய பேச்சு பாருங்க, பேச்சு. நீ இங்க இருந்தா நம்மை பற்றி மற்றவர்கள் பேசுவார்கள். நம்மளே பேசிக்கூடாது, நம்மளே பீத்திக்க கூடாது. நான் பெரிய ஆளுப்பா, நான் தான் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. மற்றவங்க சொல்லணும், அவர் சூப்பரான மனிதருங்க, அருமையான அண்ணன், அருமையான அக்கா, அருமையான தங்கச்சி, சூப்பரா பண்ணுவாங்க. இயேசுவை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. யூதயா முதல் கலிலேயா வரை அவர் செய்த செயல்கள் அனைத்தையும் பரப்பினார்கள். மக்களே பேசினார்கள். இயேசு பேசியதை கேட்டதும் மெய் மறந்து போனார்கள். அப்போ இயேசுடைய பேச்சு எந்த அளவிற்கு உள்ளங்களை ஊடுருவியது, எந்த அளவு மக்களை தொட்டது. இயேசுவின், அதாவது காந்தி சொல்றாரு, காந்தியடிகள் சொல்றாரு, நம்முடைய மகாத்மா காந்தி சொல்றாரு, இயேசுடைய மழை பொழிவு, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தினுடைய அந்த மழை பொழிவு தான் என்ன மழை பொழிவு? ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், என விண்ணரசு அவர்களுக்கு கனிவுடையோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், என்னவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சாந்த குணமுள்ளோர் பேறு பெற்றோர், பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர். இந்த மழை பொழிவை கேட்டுத்தான் நான் மனம் மாறினேன். விவேகானந்தர் சொல்கின்றார், இயேசுடைய போதனைகள் உண்மையான போதனைகள். அவர் பேசிய பேச்சு மனிதனுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்து கொடுக்கிறது. அவருடைய பேச்சு வலிமை, அவருடைய பேச்சிலே ஆசீர்வாதம், அவருடைய பேச்சிலே நிம்மதி, அவருடைய பேச்சிலே சந்தோஷம், சமாதானம், இரக்கம், வலிமை, மனமாற்றம். யாருங்க சக்கையோ? யாருங்க சக்கையோ? ஆயக்காரன், பணக்காரன், ஊரடிச்சு உலையில போட்டவன். ஆனா இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, சக்கையுவே இறங்கி வா, இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். உணர்ந்து சக்கையுடைய லைஃப் அப்படியே புரட்டி போட்டார். இயேசு ஒண்ணுமே சொல்லலைங்க. இயேசு ஒண்ணுமே சொல்ல, சக்கையு ஊரடிச்சு உலையில போட்டவனே, இவ்வளவு வரி வாங்கி இருக்கிற, இவ்வளவு மோசமா வாழ்ந்திருக்கிற, நீலாம் ஒரு மனுஷனா தூ அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏசு சொல்லவே இல்லை. போனாரு, சக்கையை வரவேற்றாரு, விருந்து கொடுத்தாரு, சாப்பிட்டார். வேற ஒண்ணுமே கிடையாது, சாப்பிட்டார், அவ்வளவுதான். ஆனா சக்கையு அவனே எழுந்து நின்று, இயேசு கேட்கல, இயேசு ஒண்ணுமே சொல்லல, கொடுத்தாரு, தங்கணும் சொன்னார். தங்கணும், உன் வீட்டில் தங்கணும், வார்த்தை, உன் வீட்டில் தங்கணும். போய் தங்கினாரு, விருந்து கொடுத்தாரு, விருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, சக்கையை எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யார் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி நான் எவற்றையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன். இயேசு கட்டளையிடவும் இல்லை, கற்பிக்கவும் இல்லை. இயேசு கற்பிக்கவும் இல்லை, கட்டளையிடவும் இல்லை. குடுடா அப்படின்னு சொல்லல, கற்பிக்கல, இப்படிலாம் பண்றியே, சட்டத்துக்கு எதிராக பண்றியே அப்படின்னு கற்பிக்கவும் இல்லை, கட்டளையிடவும் இல்லை. ஆனால் அவருடைய லைஃபை புரட்டி போட்டார், வாழ்க்கை புரட்டி போட்டார். அவருடைய பிரசன்னம் போதும், அவருடைய பிரசன்னம் போதும். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம் போதும். அவருடைய ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, வார்த்தை பாடணும்ல, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்ப அழகா சொல்லுவோம்ல, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீங்க கொல்ற ஆளா வெல்ற ஆளா? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. கொண்டுடுவேன். வீட்டில், உங்க வீட்டில்
போடி உனக்கு தெரியாது. மனசுக்குள்ளே இந்த அம்மா நினைக்க போடான்னு சொன்ன அடிப்பேன், மனசுக்குள்ளே திட்டிக்கிடுவாங்க, போடா கிறுக்கு பயலை உனக்கு இப்போ தெரியாதா அப்படின்னு. புதியா சிரிக்குதுங்க, உண்மை. வீட்டில் சேர்க்காதீங்க எண்ணி மனசுக்குள்ளே திட்டுறியோ. ஆக நிறைய பேர் அப்படித்தான், வெளியில் சொல்லாத தெரியுது. எப்போ கிறுக்கு பய வெளில போவான்னு தெரியல, எங்கடா போய் தொலைஞ்சா சரிதான். ஆனால் உண்மையிலேயே அந்த வார்த்தையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுங்கள். மக்களை, உங்கள் நாவினால் நன்மைகள் செய்யுங்கள், நாவினால் ஆசீர்வதியுங்கள். நாவினால் நீங்கள் நிறைய காரியத்தை சாதிக்கலாம், நிறைய புண்ணியத்தை சேர்க்கலாம், நிறைய காரியத்திலே நாம் வெற்றி பெறலாம். வார்த்தை வழியாக வெற்றி பெறலாம், வார்த்தை வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், மகிழ்ச்சியோடு வாழலாம், நிம்மதியை கொடுக்கலாம். நாவின் வழியாக நிறைய உறவுகளை சேர்த்துக்கொள்ளலாம், நாவின் வழியாக நிறைய உதவிகள் செய்யலாம், உறவுகளை சேர்த்துக்கொள்ளலாம், ஊனமுற்றவர்களை குணப்படுத்தலாம், காயப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கலாம், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம், சோர்ந்து போன உள்ளங்களுக்கு புத்துணர்வு கொடுக்கலாம், மகிழ்ச்சியை கொடுக்கலாம், மன அமைதியை கொடுக்கலாம், வெற்றியை கொடுக்கலாம், தகுதியை கொடுக்கலாம், உயர்த்தலாம், பாராட்டலாம், சீராட்டலாம், எல்லாமே செய்யலாம் நாவினால். சரியா இல்லையா? முடியுமா முடியாதா? முடியும்ல. அந்த முடியும் என்ற அர்த்தத்திலே திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாட்டுகளுக்கு எழுந்து ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறை ஒளியில் நடக்கவும், மக்களை இறையாட்சி பாதையில் நடத்தி செல்லவும், பாவ இருளை மனதில் அகற்றி ஆண்டவரின் ஒளியில் நடக்கவும் வரமர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆயத்தமாய் இருங்கள் என்றவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், பணிபுரியும் அரசு அதிகாரிகள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பு மக்களுக்கு சேவை செய்யவே என்பதை மனதில் கொண்டு நாடும் மக்களும் வளர்ச்சியடைய தேவையான திட்டங்களை செயல்படுத்தவும், மக்களை பிரித்தாலும் போக்கினை விட்டொழித்து நலம் தரும் ஆட்சி செய்ய நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்றவரே எம் இறைவா, எங்கிருந்து வரும் சொற்கள் பிறரை ஏளனம் செய்வதாகவும் அவமானம் படுத்துவதாகவும் அதது பொல்லாதது எல்லாம் கூறுவதாகவே இருக்கின்றன. அதற்காக இவ்வேளையில் மன்னிப்பு கேட்கின்றோம். இறைவா, இனியும் நாங்கள் இத்தவற்றினை செய்யாமல் இருக்கவும், எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வளிக்கும் விதத்தில் இருக்கவும், மேலும் புனித அந்தோனியாரை போன்று தூய பண்புகளால் இறைவனை புகழும் நாவினை பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாண்பு நிறைந்தவரே எம் இறைவா, நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்க்கும் நல் மனத்தோராய் எம்மை மாற்றியருளும். எங்கள் ஊர்களிலும் பங்குகளிலும் இல்லங்களிலும் நாங்கள் பகிர்ந்தளிக்கும் பண்பை நிறைவாய் வளர்த்து ஒற்றுமை, சமாதானம், சகிப்புத்தன்மை நிறைந்த மக்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணக கதவுகளை திறந்து ஆசீர்வதிப்பவரே எம் இறைவா, எம் பகுதியின் இயற்கை வளங்கள் பேணப்பட்டு முறையாக பயன்படுத்தப்படவும், விவசாயம் சிறந்து குடும்ப பொருளாதாரம் மேம்படவும், குடும்ப அமைதி சந்தோஷம் பெருகவும், படிக்கும் மாணவர்கள் ஞானத்தோடு விளங்கி சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொள்ளவும், வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர் எல்லோரும் உமது அருளை பெற்று மகிழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். வாகைக்குடி மக்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக மக்கள் கொண்டு வருகிற உள்ளத்து காணிக்கையை, நம்பிக்கையின் காணிக்கையை, இரக்கத்தின் காணிக்கையை, சமாதானத்தின் காணிக்கையை ஆண்டவர் மனமுகந்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற அனைத்து நம்பிக்கையின் விண்ணப்பங்களை கடவுள் கனிவுடன் ஆசீர்வதித்து உடைய தேவைகளை சந்திக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். நேசரே நேசுவே உன் பீடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன்.
நேசரே என் இயேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். நேசரே என் இயேசுவே உன் பீடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். கனவு காணும் உலகிலே காணல் நீராய் வருகின்றோம், தாகம் தீர்க்கும் என் நிறைவா காணிக்கை ஏற்றிடுவா. மீட்க வந்த இறைமகனே, காக்க வந்த காவலனே, காலம் யாவும் கடந்தவனே, பாவம் போக்கிடுவா. நீரே எனக்காக உன் வாழ்வை பலியாக்கினார், நானும் உனக்காக என் வாழ்வை பலியாக்குவேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். நேசரே என் இயேசுவே உன் பீடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். நேசரே என் இயேசுவே உன் பீடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த உன்னதமான விலை மதிக்க முடியாத பரிசுத்த கல்வாரி தியாக திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, புனித அந்தோணியர் என்னும் புனிதர் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மனிதர்கள் வழியாக எவருக்கு நீர் மாட்சி அளித்தது போ எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு என்றென்றும் நன்றி வழி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றி, அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றி, அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றி, அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றி. ஆகவே வானதூரணிகளோடு புனிதரின் பெருந்தோடும் நாங்களும் சேர்ந்து மக்கு புகழ் பண்ணி சேர்த்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும்
ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவள் என தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை இணை கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலை அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும் இறைவா. இந்நாளின் நவநாளை சிறப்புகின்ற வாகைக்குடி கிராம இறைமக்கள் மற்றும் திருப்புலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், மேலும் இந்த பீடத்திலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக பேறு பேராக நீர் ஆசீர்வதித்தரலாம். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலுக்கு உகந்தராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோ. எங்களை சோதனையில் விழவிடாதையும் திண்மையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது பேர் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை, சமாதானத்தை, இரக்கத்தை நான் உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் கடந்த கால பாவ வாழ்க்கையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்ள தேவரீர் நீர் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் முடிவில்லாத சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இஸ்ரவேல் மக்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவரை ஒருவரை பார்த்து அதே சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்மை ஆசீர்வதிக்க வருகின்றார், நம்மளை வலிமைப்படுத்த வருகின்றார். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கவும் குணமாக்க வருகின்ற இந்த அன்பு தெய்வத்தினுடைய இனிய விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தெளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். மனசுக்குள்ள பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே நற்கனி ஆண்டவரை வாங்குவோம். ஆண்டவரை வாங்கியவுடன் தாவீது சொன்னது போல, என் ஆண்டவரை நான் எக்காலம் புகழ்வேன், அவருடைய புகழ் எப்போது நாவில் ஒலிக்கும்.
விருந்திது உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனை போலே வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் உணவு உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனை அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனை அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட பலியான உணவு. இன்று வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாயிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, அழியா நாவுடைய அந்தோனியா என்ற மைய சிந்தனையிலே நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவரை புகழ்வதாக, அவரை போற்றுவதாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும் என்ற மைய சிந்தனையிலே இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி மறையுடைய ஆற்றிய அருட்தந்தை காலை மெசேஜ் அடிக்கும்போது ஏற்கனவே வெள்ளிக்கிழமை அருட்தந்தை வரும்பொழுது நான் இல்லை.
அதனால் தந்தையே உங்களுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் உடனே 2ஆம் வருகைன்னு ஆண்டருடைய 2ஆம் வருகை காத்திருக்க மாதிரி உங்களுடைய 2ஆம் வருகைக்கு நான் காத்திருக்கிறேன். அவர் தந்தை ஆரோக்கிய ராஜா அவர்கள் கேரளாவில் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டார், வர முடியலை. அப்படிங்கும்போது தேர்வில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அவனோட 3 ஆன்சர் இருக்கும். அதில் ஒரு ஆன்சர் சரியானது என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து எழுதணும். அந்த மாதிரி 3 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக உங்களை கூப்பிடலை, கோடிட்ட இடங்களை நிரப்புங்கும்போது அதில் எதை கரெக்டாக எழுதணுமோ என்ன செய்யணும் அதுதான் அதில் ஃபிக்ஸ் ஆகும். அதனால் அருட்தந்தை இந்த நாளில் சிறப்புரை ஆற்ற கரெக்டான ஒரு ஆளை வந்து என்ன சொன்னால் அடுத்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நாளில் அருட்தந்தை மரிய லூயிஸ் அவர்கள் இப்பொழுது தான் கடந்த மே 30ஆம் தேதி ஆண்டிச்சுரனில் உள்ள அமல அன்னை ஆலயத்தை புதுப்பித்து ஒரு வருடம் அங்கு பணியாற்றிவிட்டு, ஏன் அருள்தந்தை மரிய லூயிஸ் அங்கே போய் வேலை செய்கிறாரு, அது மறைமாவட்ட பங்கு, இவர் சபைக்கு உரியவர். ஆக மறைமாவட்டத்தில் அதை மேனேஜ் பண்ண, அந்த பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல அந்த ஆலயத்தையும் மக்களையும் கட்டி எழுப்ப மறைமாவட்டம் பரிதவிக்கின்ற பொழுது அருட்தந்தை மரிய லூயிஸ் அந்த இடத்திலே நான் செல்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் இருந்து அந்த ஆலயத்தை நல்ல முறையில் புதுப்பித்துவிட்டு 31 ஜூன் 1ஆம் தேதியே மறுபடியுமாக கற்காத்தக்குடியில் தியான இல்லத்திற்கு வந்துவிட்டாக மிகப்பெரிய ஒரு சேவையும் மறைமாவட்டத்துக்கு செய்திருக்கின்றார். ஆக இந்த நாளில் நமக்காக இங்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருக்கின்ற அருட்தந்தை மரிய லூயிஸ் அவர்களுக்கு வாகைக்குடி கிராம மக்கள் சார்பாக கரங்களை தட்டி நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அழகாக பாடல் பாடி அண்ணன் கருங்குயில் ஜேம்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் பொன்னாடை போற்றி நாம் தெரிவித்துக் கொள்வோம். வாங்க. வாகைக்குடி மக்கள் சார்பாக காட்டியே புனித அந்தோனியா எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? ஆண்கள் ஒரு ஆளுமே இல்லையப்பா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தூக்குறது. நான் 4 செங்கக்கலையாக தூக்கிட்டு வர சொல்கிறேன், பைபிள் தானே. அதனால் இறைவார்த்தை வாழ்ந்து காட்டி அந்த இறைவார்த்தை பைபிள் இல்லைன்னா சொல்லி கேட்டு வாங்கிட்டு போங்க. பைபிள் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதை வந்து ஒருத்தர் ஃபாதர் இடையில ஒரு ஃபாதர் வந்து சொன்னார். யார் சொன்னா கரெக்டாக சொல்லுங்க. ஒரு நவநாளில் ஒரு ஃபாதரு பைபிள் இல்லை அப்படின்னு சொன்னார். யார்? கொக்கூரணி ராஜமாணிக்கு என்ன சொன்னார், பைபிளே காணான்னு சொன்னேன். அதை விட அசிங்கம் யாருக்கு? எனக்கு கிடையாது. எனக்கு அதை விட அசிங்கம், பெரிய அசிங்கம் வேறு எதுவும் கிடையாது. பைபிள் கொண்டுட்டு வர, இறை வார்த்தை கொண்டுட்டு வரணும். நாளை இறை வார்த்தை கேட்கிறா மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ளும் என்னுடைய வல்லமைக்கும் என்னுடைய ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டது. அதே இரவு 12-1 மணிக்கு ஒரு வீட்டில் புதுமை நடக்கின்ற அந்த வீடு, அந்த வீட்டில் அந்த மாதா மேலே என் தேனானது அழிந்து கொண்டே இருக்கும். நிறைய மக்கள் அந்த இடத்தில் வந்து செல்வார்கள். அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு விலையுள்ள ஒரு அன்னை சுரூபமாக இங்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த அன்னை திட்டமிட்டு இருக்கிறாள். ஆக இது என்னுடைய அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஆக அந்த அன்னை அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த இடத்தில் இருக்கிறாள். உங்களுக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு வாய்ப்பு இல்லை, அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்க எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு கொடுத்து வைக்கல. தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த சாமியாருக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்க கொடுத்து வைக்கல. 1 வருஷத்துக்கு முன்னால் இருந்தா அந்த இடத்துல ஜெபிக்கின்ற பொழுது பலவிதமான அற்புதங்கள் இந்த இடத்துல நடக்கும். எனக்கு கொடுத்து வைக்கல, உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. எத்தனை பேர் அங்க போய் ஜெபிச்சுட்டு வர்ற உங்களுக்கு தெரியல. அந்த அம்மா முகத்தை பார்த்து ஜெபிங்க. அந்த கெபில அற்புதமுள்ள தாய் அழுது புலம்புகின்ற பொழுது கேட்பாள், பரிந்து பேசுவாள். அபரிவிதமானது. எனக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். எனக்கு 3-4 நாளோ இன்னும் 1 மாதம் இருந்தாலும் எதற்காக நான் இருப்பேன், இன்னொரு 6 மாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கிடைத்தாள்.
இங்கு செபிப்பதற்காக மட்டுமே எனக்கு 6 மாதம் கொடுங்கன்னு கேட்பேனே தவிர இங்கு நான் பணி செய்ய கேட்க போகிறதில்லை. ஏன்னால் அந்த அளவிற்கு மிகவும் முக்கியமான ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு அன்னையை அங்கு வைத்திருக்கிறோம், லூர்து மாதா. அதனால் ஆலய விட்டு போனாலும் சரி, ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, அந்த தாயை பார்த்து விட்டு செல்லும். சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இது உங்களுக்கு நான் கொடுக்குற வேண்டுகோள் இல்லை, கட்டளை இல்லை, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். எனக்கு கொடுத்து வைக்கலையே என்கின்ற ஒரு ஆதங்கத்தை சொல்கிறேன். அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், கெபியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லா செபிங்க. நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவு நாளை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல நம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி உங்கள் அனைவரையும் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. புனித அந்தோணியாருடைய அன்னை மரியாளுடைய வல்லமையான பரிந்துரையிலே என்றும் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.